தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படும்படியாகவும் ஜெயராஜ் ரோசம்மாள் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இதோடு உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பம் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 20 முதல் 31 வரை. அந்நாட்களில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணான பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லோருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார்.
பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவாகினீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல. உங்களுடைய உள்ளுறுப்புக்களை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே, மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர். அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களிடையே பொருட்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லோருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால், உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமின்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞன் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞன் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மீண்டும் வேண்டிக் கொண்டதால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கங்கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார். அவற்றிலுள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள். இவ்விளைஞனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞன் பின்வருமாறு கூறினான்: எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதற்றி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். பல்லவி. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது. என் காலடிகள் உம் வழி நின்று பிறழவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உள்ள செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். பல்லவி. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலை
நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வசனங்கள் 11 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே, இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லிக் கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆமை ஒன்று தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் தாழ்வாக, தன்னை குறித்து குறைவாக, தன்னுடைய மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. மற்ற விலங்குகள் எல்லாம் அதிவேகமாக இயங்குகின்றன, ஓடுகின்றன. ஆனால் என்னால் வேகமாக இயங்க முடியவில்லையே என்கின்ற ஒரு வருத்தம் அந்த ஆமையினுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. ஒரு முறை அவ்வாறு சோகமாக தன்னுடைய வாழ்வின் நிலையை குறித்து சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அதனுடைய அருகிலே ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அப்பொழுது அந்த ஆமையினுடைய
நிலையை கண்டு அவரும் வருத்தமுற்றார். அந்த ஆமை தன்னுடைய இயலாமையை அல்லது தன்னுடைய தாழ்வுற்ற நிலையை குறித்து அந்த ஞானியிடம் பகிர்ந்து கொண்டது. மற்றவர்களைப் போல் என்னால் வேகமாக செயல்பட முடியவில்லையே, நான் ஏதோ ஒன்றுக்கும் உதவாதவன் போல என்னை நானே நினைத்து கொள்ளுகிறேன், எதற்காக என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று தன்னுடைய அந்த தாழ்வுபட்ட குறைவுபட்ட நிலையை அந்த ஞானியிடம் அந்த ஆமை எடுத்து சொன்னதாம். அப்பொழுது அந்த ஞானி அந்த ஆமையை பார்த்து சொல்லுவார், நீயும் மற்றவர்களைப் போல சிறப்பு இயல்புகளை உன்னகத்தே உடையவன்தான். மற்றவர்கள் அவர்கள் வேகமாக இயங்குகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய தனித்தன்மை. நீ மெதுவாக இயங்குகிறாய் என்று சொன்னால் அது உன்னுடைய தனித்தன்மை. நீ இவ்வாறு இயங்குவதால் மற்றவர்களிடமிருந்து எந்த விதத்திலும் நீ குறைவுபட்டு போகவில்லை. கடவுள் உனக்கும் நிறைவான திறமைகளை ஆற்றலை தந்திருக்கிறார், நீயும் அவர்களுக்கு இணையானவர்கள்தான் என்று சொல்லி அதனுடைய அந்த தாழ்வுற்ற நிலையிலிருந்து அதனை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறோம். எல்லாரும் என்னை விட ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள், எல்லாரும் என்னை விட திறமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் நான் தான் திறமை அற்றவனாக ஆற்றல் அற்றவனாக இருக்கிறேன் என்று நம்மை நாமே குறைவுபட்டு கொள்வதுண்டு. அன்பு மக்களே, கடவுள் அனைவருக்கும் இணையான ஆற்றலை இணையான திறமைகளைத்தான் கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் அதனை நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்வுற்ற நிலையில் இருக்கிறோமா அல்லது உயர்வுற்ற நிலையிலே அதை வைத்து கொண்டு முன்னேறுகிறோமா என்பதை நாம் நிர்ணயம் செய்ய முடியும். என்னிடம் இருப்பதை கொண்டு, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு என்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு என்கிற ஒரு மனநிலையோடு நாம் செயல்படுகிற பொழுது வாழ்விலே வரக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு நம்மால் முன்னோக்கி பயணம் செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு கடவுள் எனக்கு ஆற்றலே தரவில்லை, மற்றவர்களுக்குத்தான் எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு மன நிலையிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நம்மால் முன்னோக்கி பயணம் செய்ய முடியாது. நாம் இருந்த இடத்திலேயே ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு அதிலேயே தங்கிவிடுவோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது அந்த உயர் குடிமகன் தலைவர் தன்னுடைய பணியாளர்களுக்கு 10 மினாக்களை அழைத்துவிட்டு வெளி பயணம் செய்கின்றார். 10 பேரை அழைத்து 10 மினாக்கள், ஆளுக்கு ஒரு மினா என்கின்ற விதத்தில் தான் கொடுக்கின்றார். அவர்களில் 3 பேரை அழைக்கிற பொழுது ஒருவர் அதை வைத்து அதிகமான பணம் ஈட்டியிருக்கிறார். 10 மினாக்களை வைத்து 10 மினாக்கள் 5 மினாக்கள் என்று அவர்கள் அதிகமாக அதனை வைத்து சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் பாருங்கள், அதனை கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறான். நான் இதை வைத்து என்ன செய்ய போகிறேன்? அவ்வளவு பெரிய ஆற்றலா என்னிடத்திலே இருக்கிறது. நான் ஒருவேளை இதை வைத்து செலவழிக்கிற பொழுது, இதை வைத்து நான் வாணிபமோ மற்ற செயல்களிலோ ஈடுபடுகின்ற பொழுது இதையும் நான் இழந்து விட்டால் என்ன செய்வது என்று அவன் நினைத்த காரணத்தினால், தன்னுடைய திறமையின் மீது உழைப்பின் மீது அவன் நம்பிக்கை வைக்காத காரணத்தினால் அங்கே அவன் தன்னுடைய தலைவர் திரும்பி வருகின்ற பொழுது அவரிடத்திலிருந்து தண்டனையை அவன் பெறுபவனாக மாறி போய்விடுகின்றான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, கடவுள் நமக்கு நிறைவான கொடைகளை ஆற்றலை தந்திருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொடைகளை ஆற்றலை திறமைகளை நாம் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம்? என்னால் முடியாது, எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நாம் செயல்படுகிறோமா? அல்லது கடவுள் எனக்கு நிறை ஆற்றலை தந்திருக்கிறார், இதை வைத்து கொண்டு நான் அவருடைய
பெயரையும் அவருடைய புகழையும் எடுத்துரைப்பேன் என்கின்ற ஒரு மனநிலையோடு நாம் செயல்படுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய துணையோடு இறைவனுடைய உடனிருப்பை நம்பி நாம் நம்முடைய செயல்களில் ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் இறைவன் நமக்கு வெற்றியை தருவார். நம்முடைய வாழ்க்கை நிலை ஒரு தாழ்வுற்ற நிலையாக இருக்கலாம். அதிகமாக வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இறை துணையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுகிற பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே அப்படிப்பட்ட மன உறுதி, ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய திறமைகளை நல்ல விதத்திலே பயன்படுத்தி கொள்ள முடியும். அதன் மூலமாக இறைவனுடைய பெயரும் புகழும் மாட்சியும் மகிமையும் இந்த உலகத்திலே நம்மால் விளங்கச் செய்ய முடியும். எனவே அதனை மனதிலே தாங்கியவர்களாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளுக்கு, ஆற்றலுக்கு அவருக்கு நன்றி கூறியவர்களாக அதனை நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய மாட்சியும் மாண்பும் மிகுதிப்படுத்துபவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அதனை பயன்படுத்த முயற்சி செய்வோம். அவ்வாறு நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை சந்திக்க வருகின்ற பொழுது அவர் நமக்கு கொடுத்த ஆற்றல்களை, திறமைகளை நாம் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறோம், அவரை இந்த உலகத்திலே மாட்சிப்படுத்தி இருக்கிறோம் என்பதை அறிந்து நமக்கு தேவையான கைமாறை, நமக்கு தேவையான ஆசிரை நிறைவாக தருவார். எனவே இதனை உள்ளத்திலே தாங்கியவர்களாக இறை திருவுள்ளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்களை அவருக்கு உகந்த விதத்திலே திறமையோடு நாம் அதனை பயன்படுத்த வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர்.
தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித கிரகோரியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மேல் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.